Hi students, next நம்ம பார்க்க போகிறது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஏஎஸ் அப்படின்னு கூட சொல்லலாம், சரிங்களா? ஸோ ஏஎஸ் மீன்ஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். அதாவது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னா கணக்கியல் தரநிலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இந்த கிளாஸில் இதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம போன கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்க்கலாம். போன கிளாஸ் என்ன பார்த்தோம்? அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸோட இம்பார்ட்டன்ட் அக்கௌண்டிங்கோட கான்செப்ட், ஸோ சம் கான்செப்ட்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதை பாருங்கள், எல்லா கான்செப்டும் டயக்ராம் பேசிக்காக ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், பிஸ்னஸ் என்டிட்டி. ஸோ பிஸ்னஸ் என்டிட்டி அப்படின்றது என்னது? வணிக தனித்தன்மை கருத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ வணிக தனித்தன்மை கருத்தில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் பிஸ்னஸ் என்டிட்டிஸ். ஓனர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ஆர் டூ டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸ். ஓனர் வேற, பிஸ்னஸ் வேற அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒன்லி பிஸ்னஸில் நடக்கிற டிரான்சாக்ஷனை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க? என்ட்ரி பண்ணுவாங்க. ஓனரை பற்றி எவ்வளோ கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, எவ்வளோ பர்சனல் யூஸ்க்காக அமௌண்ட் கேஷ் ஏதாவது எடுத்திருக்காரா, அதை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம், சரிங்களா? இந்த பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஓனர் வேறு, பிஸ்னஸ் வேறு அப்படின்றது பார்த்தோம். ஸோ பிஸ்னஸ் ஓனருக்கு எவ்வளோ மணி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாரோ அந்த மணியை திருப்ப கொடுக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தோம். பிஸ்னஸ்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அடுத்தது மணி மெஷர்மெண்ட். மணி மெஷர்மெண்ட் அப்படின்னா ஒன்லி மேனிட்டரி டிரான்சாக்ஷன் ஆர் ரெக்கார்டட். பணம் சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷனை மட்டும்தான் என்ன பண்ணுவோம்? ரெக்கார்ட் பண்ணணும். அதுதான் அது மணி மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், சரிங்களா? ஸோ மணி மெஷர்மெண்ட்ன்றதுல என்ன சொல்லுவாங்க? பணம் மதிப்பீட்டு கருத்து அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் கோயிங் கன்சர்ன். பிஸ்னஸ் வில் கண்டினியூ ஃபார் எ ஃபோர்சிபிள் ஃபியூச்சர். ஸோ ஃப்யூச்சரில் நம்மளால் கம்பெனி ரன் பண்ண முடியுமா, ஸோ நீண்ட காலத்துக்கு நம்ம கம்பெனி ரன் ஆகுமா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ கோயிங் கன்சர்ன் கான்செப்ட்ன்றது நிறுவன தொடர்ச்சி கருத்து. நம்ம நிறுவனம் தொடர்ச்சியாக நடக்குமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக, சரிங்களா? அடுத்தது காஸ்ட். ஸோ காஸ்ட் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கேங்க? அடக்க விலை கருத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், அசட்ஸ் ஆர் ரெக்கார்ட் அட் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ அசட்ஸ் வாங்குற அப்படின்னா அசட்ஸோட ஒரிஜினல் ரேட்டை என்ட்ரி பண்ணது தான் அது காஸ்ட், அடக்க விலை. அதில் அது காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ நீ எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் சரி அது ஒரிஜினல் ரேட்டை என்ட்ரி பண்ணணும், சரிங்களா? அதை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் டியூயல் ஆஸ்பெக்ட்ஸ். டியூயல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னா இரட்டைத்தன்மை கருத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபார் எவ்ரி டிரான்சாக்ஷன் ஹேஸ் டூ ஆஸ்பெக்ட்ஸ், டெபிட் ஆஸ்பெக்ட்ஸ், கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸ். எந்த ஒரு டிரான்சாக்ஷன் இருந்தாலும் அதை நம்ம என்ன பண்ணுறோம்? டெபிட் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுதான் அந்த இரட்டைத்தன்மை கருத்து. ஒரு டிரான்சாக்ஷனில் ரெண்டு விதமான நடவடிக்கைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன பார்த்தோம்? பீரியடிசிட்டி. ஸோ பீரியடிசிட்டி மீன்ஸ் அது கணக்கியல் கால கருத்து. அக்கௌண்டிங் ஆர் க்ளோஸ்டு அட் தி எண்ட் ஆஃப் அக்கௌண்டிங் பீரியட். இட் இஸ் ஜெனரலி 1 year. 1 yearக்கு ஒரு டைம் என்ன பண்ணணும்? நம்ம கண்டிப்பாக அந்த அக்கௌண்டிங் பீரியடில் அக்கௌண்டிங்கை ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ப்ரிப்பேர் பண்ணால் தான் சில இன்ட்ரெஸ்டட் யூசர்ஸ்க்கு நம்ம கம்பெனி பற்றி தகவல் தேவைப்படுறதால நம்மளால் என்ன பண்ண முடியும்? அக்கௌண்டிங் கரெக்டாக ப்ராப்பராக இயர் பை இயர் ப்ரிப்பேர் பண்ணால் தான் அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக 1 yearக்கு ஒரு டைம் என்ன பண்ணணும்? நம்ம அக்கௌண்டிங்கை ப்ரிப்பேர் பண்ணணும், சரிங்களா? அதான் அந்த பீரியட்சிட்டி கான்செப்டில் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் மேட்சிங் கான்செப்ட். ஸோ மேட்சிங் கான்செப்ட் அப்படின்னா என்ன? பொறுத்துகை கருத்து, சரிங்களா? எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டிங் டு எ பர்டிகுலர் பீரியட் ஆர் டு பி மேட்ச்டு வித் ரெவென்யூஸ் ரிலேட்டிங் டு தட் பீரியட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நமக்கு ரெவென்யூ கிடைக்குது, நமக்கு வருமானம் கிடைக்குது அப்படின்னா ஸோ அந்த வருமானத்துக்காக நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றத கம்பேர் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா மேட்சிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறேன். அந்த ப்ராடக்ட் தயாரித்து எனக்கு இன்கம் வருது. அந்த ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கு நான் நிறையா செலவு பண்ணியிருப்பேன். எனக்கு இன்கம் வருது அப்படின்னா அந்த இன்கம்காக நான் நிறையா செலவு பண்ணியிருப்பேன். அதை டிபெண்ட் பண்ணி அதை மீன் பண்ணுறது தான் அந்த மேட்சிங் கான்செப்ட். ஸோ கம்பெனியோட செலவுகளையும் சரி வருமானத்தையும் சரி கம்பேர் பண்ணி பார்க்கறது தான், ஒப்பிட்டு பார்க்கறது தான் மேட்சிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் ரியலைசேஷன். ஸோ ரியலைசேஷன்ஸ் கான்செப்ட் அப்படின்னா வருவாய் தீர்வு கருத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ரெவென்யூ ஷுட் பி ரெக்கார்டட் ஒன்லி வென் இட் இஸ் ரியலைஸ்டு. ஸோ வருவாய் தீர்வு கருத்து அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? நம்ம எப்பயுமே நமக்குன்னு ஒரு ரெவென்யூ வருது, ஒரு வருமானம் வருது அப்படின்னா அதை மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ட்ரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அதை மட்டும் இப்போ ரியலைசேஷன் கான்செப்டில் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அது என்னது? வருவாய் தீர்வு கருத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன்
அப்ஜெக்டிவ்ஸ் எவிடன்ஸ். ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் எவிடன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா உண்மை ஆதார கருத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ உண்மை ஆதார கருத்துனா அது எவ்ரி டிரான்சாக்ஷன் மஸ்ட் ஹாவ் எ சப்போர்ட்டிங் எவிடன்ஸ். ஒவ்வொரு நடவடிக்கை என்ன பண்ணும், ஆதார ஆவணம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணக்கூடாது, என்ட்ரி பண்ணக்கூடாது. ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு சோர்ஸ் டாக்குமெண்ட் வேணும். அந்த சோர்ஸ் டாக்குமெண்ட் வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், ஒரு டிரான்சாக்ஷனை என்ட்ரி பண்ணணும். ஸோ கண்டிப்பாக ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு என்ன தேவை, எவிடன்ஸ் தேவை. எவிடன்ஸ் இருந்தால் மட்டும் நம்மளால் என்ன பண்ண முடியும், என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அடுத்தது பாருங்கன்னா அக்யூரல். அக்யூரல் அப்படின்னா நிகழ்வு தீர்வு கருத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் பாருங்கள், டிரான்சாக்ஷன் இஸ் ரெக்கார்டட் வென் இட் இஸ் என்டர்டு இன்டு அண்ட் நாட் வென் செட்டில்மெண்ட் டேக் பிளேசஸ். ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷன் ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா ஸோ அந்த ஈவெண்ட்ஸை வந்து ஒரு பணம் சம்மந்தப்பட்ட ஈவெண்ட்டாக இருக்கட்டுன்னு வச்சுக்கோ. அந்த இடத்துல நீ கேஷ் ரிசீவ் பண்ணாலும் சரி ரிசீவ் பண்ணலைனாலும் சரி அந்த டிரான்சாக்ஷன் நடந்து முடிஞ்சதாக தான் அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு ஷாப் வச்சுருக்க. ஸோ உன்னுடைய கஸ்டமர்ஸ் வந்து உன்னுடைய ஷாப்பில் ஒரு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எப்படி வாங்கிட்டு போகிறாங்க, கிரெடிட்க்கு கடனுக்கு வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அவங்ககிட்ட நீ என்ன பண்ணல, உடனே கேஷ் ரிசீவ் பண்ண கிடையாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், கேஷை ரிசீவ் பண்ணாலும் சரி இல்லை அப்புறமா நீ ரிசீவ் பண்ணிக்கிட்டாலும் சரி, மொத்தத்தில் அந்த டிரான்சாக்ஷன் நடந்து முடிஞ்சிச்சு. அது பணம் சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் தான். உனக்கு இவ்வளோ வந்து கேஷ் வந்து வர வேண்டியது இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணலாம், நீ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அக்யூரல் அப்படின்றது நிகழ்வு தீர்வு கருத்து. ஒரு டிரான்சாக்ஷன் ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடந்து முடிஞ்சுதாவே ஸோ அந்த டிரான்சாக்ஷன் வந்து என்னது தீர்வுக்கு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த டிரான்சாக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நீ அதை செட்டில் பண்ணாலும் சரி செட்டில் பண்ணலாலும் சரி ஸோ அந்த டிரான்சாக்ஷன் அதை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சது. ஸோ அதை மாதிரி இருக்கிறத என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணுறது என்னென்னா அக்யூரல் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் கன்சிஸ்டன்சி. ஸோ கன்சிஸ்டன்சி அப்படின்னா நிலைத்தன்மை. அக்கௌண்டிங் ரூல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஷுட் பி கண்டினியூஸ்லி அப்சர்வ்டு. ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், கன்சிஸ்டன்சின்றது நிலைத்தன்மை கருத்து அப்படின்னு பார்த்தோம். நம்ம கண்டிப்பாக அக்கௌண்டிங்கில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி இயர் பை இயராக நம்ம வந்து கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணாதான் ஸோ அக்கௌண்டிங்கில் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், நமக்கு ஒரு கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ ஆனால் பாருங்கள், இப்போ நம்ம கண்டிப்பாக அக்கௌண்டிங்கில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். நமக்கு ப்ராக்டிஸ் வேணும். அதை கண்டினியூஸாக என்ன பண்ணணும், நம்ம இயர் பை இயர் ஃபாலோ பண்ணிகிட்டே வரும். ஒரே விதமான அக்கௌண்டிங் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்போ தான் நமக்கு கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா. அடுத்தது ஃபுல் டிஸ்க்ளோசர். ஸோ ஃபுல் டிஸ்க்ளோசர்ஸ் அப்படின்னு என்ன கண்ணே, முக்கியத்தன்மை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரி, ஃபுல் டிஸ்க்ளோசர்ஸ் அப்படின்னா முழு வெளிப்படுத்தல் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதை வந்து என்ன அப்படின்னு பார்த்துங்க, ஃபுல் டிஸ்க்ளோசர்ஸ் அப்படின்னா முழு வெளிப்படுத்தல் கருத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அக்கௌண்ட்ஸ் மஸ்ட் பி டிஸ்க்ளோஸ் ஃபுல் அண்ட் ஃபேர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு என்ன கண்ணே, நம்ம கரெக்டான அக்கௌண்டிங்கை ஒரு அக்கௌண்டிங் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து அக்கௌண்டிங் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா அந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபேர் முழுமையானதாகவும் உண்மையானதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ கண்டிப்பாக நமக்கு என்ன தேவை, ஸோ அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி இதோட இம்பார்ட்டன்ட் தான் அப்படின்னு சொல்லி ஃபுல் டிஸ்க்ளோஸில் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் மெட்டீரியாலிட்டி. ஸோ மெட்டீரியாலிட்டி என்ன சொல்லுவோம் அப்படின்னா முக்கியத்தன்மை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். முக்கியத்தன்மை கருத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள், ரிலேட்டிவ்லி இம்பார்ட்டன்ட் அண்ட் சிக்னிஃபிகண்ட் மானிட்டரி ஐட்டம்ஸ் ஆர் டு பி ரெக்கார்டட் அண்ட் டிஸ்க்ளோஸ்ட் இன் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஒன்லி மணி ஓரினான டிரான்சாக்ஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிதி சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் என்ன பண்ணுறோம், என்ட்ரி பண்ணோம். ஸோ அப்படி என்ட்ரி பண்ணுறது தான் என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட நமக்கு நிதிநிலை அறிக்கை என்ன அப்படின்றது நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா. கண்டிப்பாக மெட்டீரியாலிட்டி அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்கு மணி ஓரினான டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணால் மட்டும்தான் கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் கன்சர்வேட்டிசம். ஸோ கன்சர்வேட்டிசம் அப்படின்னா முன்னெச்சரிக்கை மரபு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வைல் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன் ஒன்லி தி ப்ராஸ்பெக்டிவ் லாஸஸ் அண்ட் நாட் தி ப்ராஸ்பெக்டிவ் இன்கம் ஷுட் பி கன்சிடர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஒரு மீனிங் என்ன அப்படின்னா ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷனை எப்பயுமே ப்ராஃபிட் மோட்டிவோட என்ட்ரி பண்ணக்கூடாது, லாஸும் அந்த இடத்துல நடந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபர்னிச்சர் 40,000 ரூபா அப்படின்னா ஸோ அந்த ஃபர்னிச்சரோட வேல்யூ வந்து 40,000 விற்கும். பட் 40,000 ஒரு நாள் விற்க முடியல, 30,000 தான் விற்க முடிஞ்சிச்சு. ஸோ அந்த இடத்துல எவ்வளோ லாஸு, 10,000 லாஸு. ஸோ எவ்வளோக்கு விற்றுருக்காங்க, அந்த ஒரிஜினல் ரேட் எவ்வளோ 30,000, அதை மட்டும் தான் நீ என்ட்ரி பண்ணணும். எப்பவுமே ப்ராஃபிட் மோட்டிவோடையோ 40,000க்கு அந்த அசட்ஸ் விற்கணும் அப்படின்னா அந்த 40,000க்கே என்ட்ரி பண்ணக்கூடாது.
சரிங்களா. ஸோ அந்த மாதிரி லாஸும் வரும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவோம், முன்னெச்சரிக்கை மரபு அப்படின்னு சொல்லி அதை டீட்டெயிலாக பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இதுதான் எனக்கு என்ன அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸோட ரூல்ஸ்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த கான்செப்டை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னா கணக்கியல் தரநிலைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பாருங்க என்ன சொல்றாங்கன்னு, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ப்ரொவைட் தி ஃப்ரேம்வொர்க் அண்ட் நார்ம்ஸ் டு பி ஃபாலோட் இன் அக்கௌண்டிங் ஸோ தட் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் என்டர்பிரைசஸ் பிகம் கம்பேரபிள். இட் இஸ் நெசசரி டு ஸ்டாண்டர்டைஸ் the accounting principles to ensure consistency, comparability, adequacy and reliability of financial reporting. So இதோட மீனிங் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு அக்கௌண்டிங் ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தேவை இல்லையா கண்ணு. ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், கணக்கியல் தரநிலைகள் அப்படின்ற இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இப்படி அக்கௌண்டிங்கில் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணுறதால தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நிதிநிலை அறிக்கை தயாரிக்க முடியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்படி நிதிநிலை அறிக்கை தயாரிக்கிறது மூலமா நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் என்டர்பிரைசஸ் பிகம் கம்பேரபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் என்டர்பிரைசஸ்னா என்னது, அந்த ஏரியாவில் ஒரு 10 கம்பெனி இருக்குன்னா 10 கம்பெனியுமே ஒரே விதமான நம்மள மாதிரியே ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரே விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி அவங்க அக்கௌண்டிங்கை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ண முடியும், கம்பேர் பண்ண முடியும். இப்படி கம்பேர் பண்ணுறது மூலமா 10 கம்பெனியில் எது நம்பர் 1 கம்பெனின்றது தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நம்ம கம்பெனி வந்து டல்லாக போயிட்டுருக்கு, லாஸில் போயிட்டுருக்கு அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளோட நிதிநிலை அறிக்கையும் அந்த கம்பெனியோட நிதிநிலை அறிக்கையும் கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பார்க்கலாம். ஸோ அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸோ நம்ம எந்த மாதிரி வந்து ஐடியாஸை நம்ம இன்னும் கம்பெனியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எந்த பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும், நம்ம கம்பெனி லாஸ் போகிறதுக்கும் அந்த கம்பெனி ப்ராஃபிட்டில் வரதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியாக கம்பேர் பண்ண முடியும். ஸோ அப்படி கம்பேர் பண்ணி நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்டை வந்து அந்த இடத்துல அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன தேவை, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் தேவை. ஸோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் ஒரு அக்கௌண்டிங்கை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, பாருங்க. ஸோ அக்கௌண்டிங் பிரின்சிபல் என்ஷூர் கம்பேரபிலிட்டி, அடிக்குவேசி அண்ட் ரிலையபிலிட்டி ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். கரெக்டாக நமக்கு ஒரு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் தேவை அப்படின்னா நம்ம இது மாதிரி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், அக்கௌண்டிங்கை ப்ரிப்பேர் பண்ணும். இப்படி ப்ரிப்பேர் பண்ணாதான் அது எப்படி இருக்கும், கன்சிஸ்டன்சியாக இருக்கும் அப்படின்னது, நிலைத்தன்மையாக இருக்கும், கம்பேரபிலிட்டி. ஸோ அதை ஈஸியாக என்ன பண்ண முடியும், நம்மளால கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடிக்குவேசி நிறைவு பெற்றதாக இருக்கும். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் அது எப்படி இருக்கும், ரிலையபிலிட்டி நம்பகத்தன்மையாக இருக்கும். ஸோ இது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ நம்ம கரெக்டாக ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி ஒரு அக்கௌண்டிங்கை ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும், ட்ரூவாக இருக்கும், உண்மையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டான ஒரு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி கண்ணு கவுனி. நெக்ஸ்ட் பார்க்கன்னு கோஹ்லர் அப்படின்றவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பாருங்க, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் கோட்ஸ் of conduct imposed by customs, law or professional bodies for the benefit of public accountant and accountant generally. ஸோ இப்போது பப்ளிக் அக்கௌண்டண்ட்டாக இருக்கட்டும், சரிங்களா, இல்லை அப்படின்னா ஜெனரலி அப்படின்னா பொதுவான ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கட்டும், பொதுவாக எல்லா அக்கௌண்டண்ட்டும் இருப்பாங்க இல்லையா, பப்ளிக்காக இருக்கட்டும் ப்ரைவேட்டாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் அக்கௌண்டன்ட் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்றத என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ஒரு கொள்கைகளை நமக்கு என்ன பண்ணுறாங்க, தராங்க. ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து யார் தரா, வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கோஹ்லர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு அக்கௌண்டன்ட் வந்து ஒரு அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஸோ சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், சில நெறிமுறைகள்லாம் தேவை. ஸோ அதெல்லாம் எங்கே யார் தரா அப்படின்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் தராங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லா ஆர் ப்ரொஃபஷ்னல் பாடிஸ், ஸோ பொதுவாக எல்லா பிஸ்னஸ்க்கும் சேர்ந்த மாதிரி ஸோ ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ அந்த அமைப்பு தான் என்ன பண்ணுறாங்க, அக்கௌண்டிங் இப்படி தான் வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில வழிமுறைகளை கொடுக்குறாங்க.
ஸோ அந்த வழிமுறை எப்படி கொடுக்குறாங்க, எது மூலிமா கொடுக்குறாங்க, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்றது மூலிமா சில அக்கௌண்டன்ட்க்கு இப்படி தான் அக்கௌண்டிங்லாம் ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டால் கம்பெனியில் இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக ஃபாலோ பண்ணணும், இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும் ஒரு அக்கௌண்டிங்கை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை தராங்க. ஸோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்றது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யார், கோகிலார்ன்றவர் சொல்கிறார். சரிங்களா, பாருங்கள் அடுத்தது. தீஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் written policy documents issued by the expert accounting body or by government and or other regulatory body covering the aspects of recognition, measurement, treatment, presentation and disclosure of accounting transaction and events in the ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை மீனிங் இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை நீங்கள் ஃபார் ரிட்டனாக ஃபாலோ பண்ணுறதால ஸோ என்ன பண்ணுறோம், எந்த விதமான ஒரு டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும், கம்பெனியில் ஒரு மணி ஓரியன்டான டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ அதை என்ன பண்ணணும் நம்ம ரெகக்னைஷன். சரிங்களா, ஸோ அதை வந்து என்ன பண்ணணும், சரி எந்த விதமான ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணதுக்கப்புறம் அது வந்து என்ன பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணணும். சரிங்களா, இப்படி ரெக்கார்ட் பண்ணுறது மூலியமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக நம்மளுடைய அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியும், அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில பாருங்கள் எக்ஸ்போர்ட், சில அக்கௌண்டிங்கோட எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்களே அவங்க அக்கௌண்டிங் பாடி பாருங்கள், எக்ஸ்போர்ட் அக்கௌண்டிங் பாடி பை கவர்மெண்ட், நம்மளுடைய கவர்மெண்ட், அதர் ரெகுலேட்டரி பாடிஸ். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கையை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம், சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி எந்த விதமான டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, ஸோ அதை எப்படி மெஷர் பண்ணுறது, அதை எப்படி வந்து ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அக்கௌண்டிங் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக அதுக்கெல்லாம் தேவை என்ன அப்படின்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னா கோகிலாராக இருக்கட்டும், சரிங்களா, இல்லை வந்து எக்ஸ்போர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வேற ஒரு அமைப்பாக கூட இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்க, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்றது நம்ம எப்படி அக்கௌண்டிங்கை ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி ஒரு கொள்கையில் பரப்புறது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்றது சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீ எப்படி ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருந்தால் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் என்னது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். அது மூலிமா நீ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இப்போ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கணக்கின் தரநிலைகள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸோட நீட்ஸ். ஸோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது மூலிமா நம்மளுடைய தேவைகள் இருக்கும். ஸோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸோட நீட்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ அதோடைய தேவை அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டு ப்ரொமோட் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை நீ ரெக்கார்ட் பண்ணுற அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், நீ நல்லா ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். சரிங்களா, ஸோ அந்த ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சிக்கிறதுக்காக கண்டிப்பாக நீ என்ன பண்ணும், அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட வந்து நீ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ண அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து என்னது ஒரு நமக்கு ஒரு தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், டு ஹெல்ப் அக்கௌண்டன்ட்ஸ் டு ஃபாலோ யூனிஃபார்ம் ப்ரொசீஜர் அண்ட் ப்ராக்டிஸ். ஸோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஒரு அக்கௌண்டன்ட்க்கு. ஸோ அது எப்படி ஒரே மாதிரியாக நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது, யூனிஃபார்மாக எப்படி வந்து இயர் பை இயராக இருக்கணும், என்ன பண்ணணும், நம்ம ரெக்கார்ட் பண்ணணும், எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, ஸோ அதை எப்படி ப்ரொசீஜர் அது வந்து எப்படி செயல்முறைப்படுத்துறது, ஸோ அதோடைய எப்படி ப்ராக்டிஸ், ஸோ எல்லாத்தையும் யூனிஃபார்ம் ப்ரொசீஜர் ப்ராக்டிஸ். ஸோ ஒரு அக்கௌண்டன்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரே மாதிரியாக எப்படி அக்கௌண்டை வந்து ரெக்கார்ட் பண்ணுறது, எப்படி அதை நடைமுறைக்கு கொண்டு வருது அப்படின்னு சொல்லி எல்லா விதமான டிரான்சாக்ஷனும் எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கு அப்படின்னா அக்கௌண்டன்ட்க்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது கண்டிப்பாக என்ன பண்ணும், அவருக்கு ப்ராக்டிஸ் தேவை இல்லையா. ஸோ ப்ராக்டிஸ் வந்து கொடுக்குறதுனா ப்ராக்டிஸ் எங்கேருந்து பண்ணிக்குவோம், அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் மூலிமா. ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வச்சு எப்படி அக்கௌண்ட்டை ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியும், தெரிஞ்சிக்கலாம். ஸோ அப்போ தான் ஒரே விதமான ஒரு டிரான்சாக்ஷன் என்ன பண்ண முடியும், ஒரே மாதிரி நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ அதுக்கு அக்கௌண்டன்ட்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் புரியுது, செகண்ட் ஒன், தேர்ட் பாருங்க. டு ஃபெசிலிட்டேட் மீனிங்ஃபுல் கம்பேரிசன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்
ஆஃப் 2 or more entities. ஸோ 2 or more entities-னாது ஸோ இப்படி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணுறது மூலிமா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஒவ்வொரு இயர் என்ன பண்ணணும், நம்மளோட கம்பெனியை பற்றி சில ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தெரியும். ஸோ அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணோம், அதர் கம்பெனிஸ் நம்ம கம்பெனி இல்லாமல் 1 or 2 or more entities அப்படின்னு அது ஒரு கம்பெனி மட்டும் இல்லாமல் நிறையா கம்பெனிஸோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ண முடியும், நம்மளால கம்பேர் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கம்பெனி, சரிங்களா. ஸோ அவங்க எல்லாமே ஒரே விதமான அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ண முடியும், நம்மளால கம்பேர் பண்ணி பார்க்க முடியும்னு சொல்லி சொன்னோம். ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ கம்பேர் பண்ணுறது அப்படின்னா அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எப்படி பொசிஷன் போயிட்டு இருக்கு, நம்ம கம்பெனியோட பொசிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி ஈஸியாக கம்பேர் பண்ணி நம்மளோட கம்பெனிக்கு பற்றி சில முடிவுகளை எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். Next one, to enhance reliability of financial statement. ஸோ enhance reliability of financial statement அப்படின்னா இது ஒரு எப்படி இருக்குது, நமக்கு ரிலையபிலிட்டி நம்பகத்தன்மையாக இருக்குது. ஸோ இப்படி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு அக்கௌண்டிங்கை ப்ரிப்பேர் பண்ணுறது மூலிமா நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது, நிதிநிலை அறிக்கை ஒரு உண்மையானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன், சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம அக்கௌண்டிங் போடுறதால டு மீட் த லீகல் ரெக்குவயர்மெண்ட் எஃபெக்டிவ்லி. ஸோ என்னது, ஒரு லீகல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் எஃபெக்டிவ்லான சட்ட தேவைகளை சிறப்பாக பூர்த்தி செய்யறதுக்கு கண்டிப்பாக அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நமக்கு அக்கௌண்டிங்ஸோட ஸ்டாண்டர்ட்ஸ் எவ்வளோ முக்கியம், நமக்கு தேவை எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணணும், நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும், சரிங்களா. அதுக்கு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் பாருங்க, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ நம்மளுடைய அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் மாதிரியே இதனது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னா IFRS அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் IFRS ஆர் இஷ்யூட் பை தி இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்ட் IASB. ஸோ நமக்கு இங்கே என்ன சொல்ல வராங்க, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பன்னாட்டு நிதி அறிக்கை தரநிலைகளை யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்ட் போர்ட்ஸ் IASB அப்படின்ற ஒரு பன்னாட்டு நிறுவனம். பாருங்க, ஸோ இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்ட் போர்ட்ஸ் அப்படின்னா பன்னாட்டு கணக்கியல் தரநிலை வாரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட் சொல்லி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அது மூலிமா நமக்கு என்ன பண்ணுறாங்க, வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ இந்த IFRS எதுக்காக அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ IFRS மூலிமா பாருங்க, IFRS இஸ் எ செட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஸ்டார்டிங் ஹவு the particular types of transaction and other events should be reported in financial statements. ஸோ நம்ம எப்படி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை எந்த மாதிரி ஒரு தரநிலைகளை IASB கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம எப்படி ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும் இல்லை அதை சம்மந்தப்பட்ட ஏதாவது ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும் எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது, ஸோ அந்த ஈவெண்ட்ஸை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறது, ஸோ ரெக்கார்ட் பண்ணி நம்ம எப்படி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை எது கொடுக்குது அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட் IFRS கொடுக்குது. ஸோ அந்த IFRS ஸ்டாண்டர்ட்ஸ் மூலிமா யார் நமக்கு ப்ரொவைட் பண்ணுற IASB இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்ட் போர்ட்ஸ்ன்றது ஒரு நிறுவனம் வச்சுக்கோ. அந்த நிறுவனம் நம்ம இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸை யூஸ் பண்ண அப்படின்னா உனக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் IFRS ஆர் இஷ்யூட் டு டெவலப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் தட் would be acceptable worldwide and to improve financial reporting international level. இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த IFRS எப்படி இன்டர்நேஷ்னல் லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை சர்வதேச லெவலில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை அது ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது எல்லாம் பண்ணுறாங்க எல்லாருமே வேர்ல்டு வைட் உலகத்தில் எல்லா அக்கௌண்டன்ட்ன்றது எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா. இப்போ புரிதா கண்ணு, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரு விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா IASB இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்ட் போர்டு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை என்ன பண்ண முடியும், ஈஸியாக எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுன்றது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் லெவலில்
இதை வந்து என்ன பண்ணுறாங்க, இது வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே உலகத்தில் இருக்கிற எல்லா அக்கௌண்டன்ட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவுக்கு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து எதுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதோட நீட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இன் இந்தியா ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இஸ் இஷ்யூட் பை தி இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா, ICAI. இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியாவை என்ன சொல்லலாம், நம்ம ICAIன்னு சொல்லலாம். தி கவுன்சில் ஆஃப் தி இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா constituted Accounting Standards Board ASP on 21st April 1977, recognizing the needs for accounting standards in India. ASP formulates accounting standards so that such standards may be established by the Council of the Institute in India. The ASP will consider the applicable law, custom, usage, business environment and the international accounting standards while framing accounting standards as in India அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட மீனிங் என்ன அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கன்னு, இந்தியாவுக்கு நம்மளுடைய அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா, இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க, ICAI. ஸோ அந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய கணக்கியல் தரநிலைகளை வந்து இந்தியாவுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது பாருங்கள், இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 21st April 1977 ASP, அதாவது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், சரிங்களா, அப்படின்ற ஒரு கணக்கில் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணுவாங்க, கணக்கியலின் தரநிலைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், அதோடைய நீட்ஸ் என்ன அப்படின்றத என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், 21st April 1977 recognizing the need for accounting standards in India. ஸோ இந்தியாவுக்கு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸோட முக்கியத்துவம் என்ன, அதோடைய தேவை என்ன, ஒரு அக்கௌண்டன்ட் அப்படின்னா அக்கௌண்டிங் ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும், அதுக்கு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸோட ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதோட நீட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, நமக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், ஸோ இந்த வந்து இந்தியா பாருங்கள் ICAI என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ASPன்ற ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை என்ன பண்ணுறாங்க நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோம். சரிங்களா. ஸோ அந்த ப்ரொவைட் பண்ணுறது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ASPன்னு சொல்கிறது என்னது, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்ட். சரி, கணக்கியல் தரநிலைகளை வந்து இந்தியன் சார்ட்டர்ட் அக்கௌண்டிங் ஆஃப் இந்தியா ICAI வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கீகரிக்கிறாங்க, நான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா. அக்செப்ட் பண்ணி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதுக்குண்டான கவுன்சிலிங் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவில் கொடுக்குறாங்க. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி அதோடைய தேவைகள் என்னன்னு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ ASP வந்து நமக்கு பண்ணுறாங்க. அதாவது ASP அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை உருவாக்குறாங்க அப்படின்போது நமக்கு வந்து கிரியேட் பண்ணுறாங்களே ASPனா இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் நம்ம கம்பெனிஸ்க்கு தேவை, ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து உருவாக்கக்குள்ள அவங்க என்னென்ன எடுத்துக்கிறாங்கன்னு பாருங்கள். கன்சிடர் தி அப்ளிகபிள் லா. ஸோ இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பொருந்தக்கூடிய சட்டம், ஸோ எந்த மாதிரி சட்டம் எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ரூல்ஸ் அந்த லா இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த லா பிரகாரம் எடுத்துருக்காங்க. கஸ்டம், யூசேஜ், அது இதை எப்படி யூஸ் பண்ணுறது, சரிங்களா, அதோட பயன்பாடு என்ன அப்படின்றது என்ன பண்ணுறாங்க, அதை நடைமுறைக்கு எப்படிலாம் நம்ம இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் அண்ட் தி இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வைல் ஃபார்மிங் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் AS இன் இந்தியா. ஸோ பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் என்னது, கம்பெனியோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, சரிங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த AS அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் AS மூலயமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் இருந்தும் கொஞ்சம் என்ன பண்ணியிருக்காங்க, ரெஃபர் பண்ணி எடுத்துக்கிறாங்க. சரிங்களா. இந்த மாதிரி ரெஃபர் பண்ணி ஒரு கிரியேட் பண்ணது தான் அது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை கணக்கியல் தரநிலைகளை தான் இந்தியன் சார்ட்டர்ட் ஆஃப் அக்கௌண்டன்ட் வந்து நமக்கு வந்து என்ன கொடுக்குறாங்க, அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா ICAI வந்து AS
அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் சொல்லி இந்தியாவுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரிங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்க. டியூ டு குளோபலைசேஷன் தி அக்கௌண்ட்ஸ் prepared in India must be comparable with the accounts prepared in other countries. ஸோ குளோபலைசேஷன் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த உலகத்தில் நிறையா கம்பெனிஸ், இந்தியா இருக்கட்டும் அதர் கண்ட்ரீஸாக இருக்கட்டும், ஸோ நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்கிறதால நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ வந்து இயர் பை இயர் நம்ம அக்கௌண்டிங் நம்மளுடைய அக்கௌண்ட்ஸே என்ன பண்ணுறோம், இயர் பை இயர் எப்படி போன வருஷம் எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம், இந்த வருஷம் எவ்வளோ ப்ராஃபிட் கொடுக்குன்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்தியாவில் 100 கம்பெனிஸ் இருக்குன்னா 100 கம்பெனிஸும் எப்படி வந்து கம்பேர் பண்ணுறது. ஸோ கம்பேர் பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே என்ன பண்ணுவோம், 100 கம்பெனிஸும் ஒரே விதமான அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ண நம்மளால கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஆனால் பட் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதர் கண்ட்ரிஸ். ஸோ அதர் கண்ட்ரிலையும் என்ன இருக்கும், கம்பெனிஸ் நிறையா இருக்கணும். ஸோ அப்போ இந்தியாவில் இருக்கிற கம்பெனியும் அதர் கண்ட்ரியில் இருக்கிற கம்பெனிஸும் என்ன பண்ணணும், நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு கண்டிப்பாக அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ அவங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கணும். ஸோ நம்ம இந்தியாவில் ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி ஒரு அக்கௌண்டிங்கை ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து அதர் கண்ட்ரிக்கும் பொருந்துற மாதிரி இருக்கணும் அந்த ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் இங்கே என்ன சொல்ல மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு அக்கௌண்ட்ஸை வந்து நீ ப்ரிப்பேர் பண்ணுற அப்படின்னா, ஸோ இந்தியாவில் ஒரு அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுற அப்படின்னா அது எப்படி இருக்கணும், மஸ்ட் பி கம்பேரபிள் வித் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் அதர் கண்ட்ரிஸ். ஸோ அதர் கண்ட்ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணும். சரிங்களா. ஸோ அதர் கண்ட்ரிஸ்க்கு நம்மளோட அக்கௌண்டிங் வந்து ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. அதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா, திஸ் ஹாஸ் ரிசல்ட் இன் தி எக்ஸிஸ்டிங் ஏஎஸ் பீயிங் கன்வர்ஜ்ட் வித் தி ஐஎஃப்ஆர்எஸ். ஸோ ஐஎஃப்ஆர்எஸ்னா அது இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ போன பேராகிராஃபில் 2.6 பார்த்தோமா, பன்னாட்டு நிதி அறிக்கை தரநிலைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதர் கண்ட்ரியில் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் என்ன மாதிரி ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஐஎஃப்ஆர்எஸ்லேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சில நம்மளோட இந்தியாவுக்கு தகுந்த மாதிரி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஐஎஃப்ஆர்எஸ் பன்னாட்டு நிதி அறிக்கை மூலிமா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ரூல்ஸையும் எடுத்துக்கணும். அதில் ஐஎஃப்ஆர்எஸ் மூலிமா நம்ம என்ன பண்ணுவோம், ஏஎஸ்க்கு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து சில ரூல்ஸ் கொண்டு வரணும். சரிங்களா. அப்போ தான் என்ன பண்ண முடியும், இது வந்து அதர் ஸ்டேட்டு, இது வந்து நம்மளுக்கு இந்தியாவுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டும் என்ன பண்ணும், ஈக்குவலாக மெர்ஜ் ஆகிற மாதிரி ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐஎஃப்ஆர்எஸ்லேருந்து நம்ம ரெஃபர் பண்ணி ஒரு கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இந்தியாவுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் என்ன பண்ணுறாங்க கன்வெர்ட் பண்ணி நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு இந்தியா ஏஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் கணக்கியல் தரநிலைகள் அப்படின்னு சொல்லி இந்தியா ஏஎஸ்ன்னு சொல்லி முதல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க நமக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இந்தியாவில் ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து அதர் ஸ்டேட்டுக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப தேவை. ஸோ நம்ம இந்தியாவில் ஒரு கம்பெனியில் வந்து ஒரு அக்கௌண்டிங் ரெக்கார்ட் பண்ணுறோம், ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் அதர் கண்ட்ரீஸில் இருக்கிற கம்பெனிஸ்க்கும் தேவைப்படுறதால ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோம்ல இந்தியாவில். ஸோ அந்த ரூல்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா சில ஐஎஃப்ஆர்எஸ் அதர் ஸ்டேட்டில் என்னென்ன வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை எடுத்துக்கணும். ஸோ அதெல்லாம் மெர்ஜ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும், இந்தியாவில் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அப்படி உருவது தான் என்ன அப்படின்னா இந்திய கணக்கியல் தரநிலைகள், இந்தியன் ஏஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கொண்டு வரது மூலிமா தான் என்ன பண்ணுறோம், இதை நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை என்ன பண்ணுவோம், இந்தியாவில் ஒரு அக்கௌண்டிங் இந்த ஸ்டாண்டர்ட்ஸை வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணும். பாருங்கள், ஏஎஸ் ஆர் பேசிக்கலி தி இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் விச் ஹாவ் பீன் மாடிஃபைட் இன் அக்கார்டன்ஸ் வித் இந்தியன் அக்கௌண்டிங் ப்ராக்டிஸ் கஸ்டம்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் ப்ரெசன்ட்லி. சரிங்களா. ஸோ இதை அப்புறம் பார்த்துக்கலாம். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இப்படி அதர் கண்ட்ரிஸ்க்கும் சரிங்களா ஐஎஃப்ஆர்எஸ்லேருந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் ஸோ நம்மளோட இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி ஸோ ரெண்டு பேருமே அதர் கண்ட்ரியும் சரி இந்தியாவில் இருக்கிற கம்பெனி சரி கம்பேர் பண்ணுற மாதிரி சில வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை கன்வெர்ட் பண்ணி நம்ம இந்தியன் ஏஎஸ்ன்னு சொல்லி ஒன்று வந்து என்ன பண்ணுறோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலிமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
எப்படி வந்து அதை வந்து எப்படி வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்தியாவில் எப்படி வந்து நடைமுறைப்படுத்தலாம். ஸோ அதோட பாரம்பரியம் என்ன. ஸோ நம்ம பாரம்பரியம்னா சொல்லணும்னா அக்கௌண்டிங் ப்ராசஸ், கஸ்டம்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ். ஸோ இப்படி தான் அக்கௌண்டிங்கில் இந்தியாவில் இப்படி தான் நம்ம அக்கௌண்டிங் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதோட பொருந்தணும் அப்படின்னா இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு இந்தியன் ஏஎஸை உருவாக்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரிங்களா. அதில் பாருங்க, பிக் கம்பெனிஸ் ஹாவ் டு ஃபாலோ இந்தியா ஏஎஸ் ரூல்ஸ். பிக் கம்பெனிஸ் எல்லாமே, பெரிய பெரிய கம்பெனி, இந்தியாவில் இருக்கிற பெரிய கம்பெனிஸ் எல்லாமே என்ன பண்ணலாம், இந்தியா ஏஎஸ், இந்தியாவின் கணக்கியல் தரநிலைகள் அப்படின்னு சொல்லி ரூல்ஸை ஃபாலோ பண்ணலாம். பட் ஸ்மால் பிஸ்னஸ் யூனிட்ஸ் ஆர் ஃபாலோட் கண்டினியூ ஏஎஸ். ஸோ பெரிய கம்பெனி வந்து இந்தியா ஏஎஸ் என்ற ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். சரிங்களா. ஸ்மால் கம்பெனிஸ் என்னது, ஏஎஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஆனால் இங்கே என்ன வந்து நினைக்கிறாங்க அப்படின்னு பாருங்க, India future it is expected that all business entities in India will migrate to India AS. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க, ஃபியூச்சர்ஸில் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு கம்பெனியும் கண்டிப்பாக என்ன பண்ணும், இந்தியாஸ் ஏஎஸை வந்து அந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை என்ன பண்ணும், எல்லாம் மாறி எல்லாம் அக்கௌண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு மாறி அந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரிங்களா. ஸோ நீங்கள் நான் சொல்கிறது மறுபடியும் சொல்கிறேங்கன்னு, பிக் கம்பெனியாக இருக்கட்டும் ஸ்மால் கம்பெனியாக இருக்கட்டும் எல்லாருமே எந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க, இந்தியன் ஏஎஸ், இந்தியாவில் கணக்கியல் தரநிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த கணக்கியலோட தரநிலையை மட்டும்தான் நான் எல்லாமே ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரி, கவனி, சில 1 மார்க்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன், தி பிஸ்னஸ் இஸ் liable டு தி proprietors ஆஃப் தி பிஸ்னஸ் இன் ரெஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் பை தி பர்சன் அக்கார்டிங் டு. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஸோ இந்த 1 மார்க்கில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிஸ்னஸ் வேற ஓனர் வேற. சரிங்களா. இந்த பிஸ்னஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ் வேற ஓனர் வேற அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ப்ரொப்ரேட்டர்ஸ் அப்படின்றது என்னது, ஓனர். ஸோ நல்ல கான்செப்ட் புரிஞ்சுக்கோ. ஓனர் இருக்கிறாரு, ஓனர் வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறார். சரிங்களா. சம் அமௌண்ட் வந்து பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறார். அந்த பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணும், ஓனருக்கு திருப்பி தர வேண்டிய பொறுப்பு இருக்கும். சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 7 lakhs போடுறாரு அப்படின்னா அந்த கம்பெனியில், ஸோ அந்த பிஸ்னஸில் போடுறாரு அந்த ஓனர். சரிங்களா. அந்த ஓனர் வந்து ஒரு அமௌண்ட் வந்து பிஸ்னஸை இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் என்ன பண்ணணும், ஓனருக்கு வந்து அந்த 7 lakh திருப்பி தர வேண்டிய லைபிலிட்டிஸ் அந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த கான்செப்டை எது வலியுறுத்துது, எந்த கான்செப்டில் அது வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கொஷின். ஸோ பிஸ்னஸ் வேற, ப்ரொப்ரேட்டர்ஸ் வேற. ஸோ ப்ரொப்ரேட்டர்ஸ் வந்து ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பிஸ்னஸ்க்கு வந்து என்ன பண்ணும், அந்த அமௌண்ட்டை ப்ரொப்ரேட்டர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எந்த கான்செப்ட் வந்து நமக்கு வலியுறுத்துது கீழே இருக்கிறத ஆப்ஷன்ஸில் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இல்லை ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட், காஸ்ட் கான்செப்ட், பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட், டூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன கண்ணு, பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட். ஸோ பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்டில் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கம்பெனி வந்து ஒரு ஓனர் வந்து கம்பெனியில் அமௌண்ட் போடுறாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கம்பெனி அந்த ஓனருக்கு அந்த அமௌண்ட்டை திருப்பி தர வேண்டிய பொறுப்பு இருக்குன்னு சொல்லி பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்டில் தான் நம்ம படித்தோம். ஸோ இதில் ஆன்சர் என்ன அப்படின்னா பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட். சரிங்களா. செகண்ட் 1 மார்க் பாருங்க, தி கான்செப்ட் விச் அசம்ஸ் தட் எ பிஸ்னஸ் வை லாஸ்ட் இன்டெஃபினெட்லி ஈஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனி வந்து லாங் டைம் வந்து அந்த கம்பெனி வந்து தொடர்ச்சியாக வந்து ரன் ஆகும் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ அந்த கான்செப்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் வந்து லாங் டைம் வந்து என்ன பண்ணுற தொடர்ச்சியாக நடக்கும் அப்படின்ற கான்செப்டை எதுலேருந்து படித்தோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பிஸ்னஸ் என்டிட்டி, கோயிங் கன்சர்ன், பீரியாடிசிட்டி, கன்சர்வேட்டிசம். ஸோ நம்ம என்ன பார்த்தோங்கன்னா கோயிங் கன்சர்ன் அப்படின்னா தமிழில் நிறுவன தொடர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல கோயிங் கன்சர்ன்றது அந்த இடத்துல மட்டும்தான் கம்பெனி ஃபியூச்சரில் எப்படி ரன் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பார்த்தோம், அந்த ஃபியூச்சரில் பற்றி கம்பெனி எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ்லாம் அந்த கான்செப்டில் தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ செகண்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா கோயிங் கன்சர்ன், தி கான்செப்ட் விச் அசம்ஸ் தட் எ பிஸ்னஸ் வைல் லாஸ்ட் இன்டிஃபினட்லி இஸ். சரிங்களா. ஸோ கோயிங் கன்சர்ன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஜிஏஏபி. சரிங்களா. ஜிஏஏபியோட ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஜெனரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ். சரிங்களா. ஜெனரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ்.
ஸோ அதான் பாருங்கள், ஜிஏபியோட விரிவாக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தாச்சு, ஜெனரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், தி ரூல் ஆஃப் ஸ்டாக் வேல்யூவேஷன் காஸ்ட் ப்ரைஸ் or realizable value whichever is lower is based on the accounting principles of. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, எந்த கான்செப்டில் நம்ம க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ வந்து ஒரு க்ளோசிங் ஸ்டாக் வந்து நமக்கு இவ்வளோ வந்து மீதி சரக்கு இருக்குது, ஸோ அந்த சரக்கோட வந்து ஒரிஜினல் ரேட் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 45,000க்கு போகும். சரிங்களா, அந்த 45,000க்கு போக வேண்டியதை நம்ம எவ்வளோக்கு விற்றுருக்கோம், 35,000க்கு விற்றுருக்கோம். ஸோ எந்த கான்செப்டில் அந்த 35,000 எது லாஸாக நம்ம வந்து எவ்வளோ கம்மியாக விற்றுருக்கோமோ அதை தான் என்ன பண்ணணும், அந்த ஒரிஜினல் டே தான் என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த கான்செப்டில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்கிறது புரியுதாக்கன்னு? ஸோ எந்த கான்செப்டில் கேட்குறாங்க, இப்போ மறுபடியும் இந்த கொஷின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தி ரூல் ஆஃப் ஸ்டாக் வேல்யூவேஷன்ஸ். ஸோ ஸ்டாக் வேல்யூவேஷன்றது இந்த இடத்துல என்னது, இறுதி சரக்கு இருப்பு. ஸோ மீதி இந்த கம்பெனியில் எவ்வளோ சரக்கு இருக்குது, அதோடைய ஒரிஜினல் ரேட்டு காஸ்ட் ப்ரைஸ் என்ன, ஸோ அதை விற்கிறது மூலிமா நமக்கு எவ்வளோ கேஷ் கிடச்சிச்சு, ஸோ அந்த விற்கிறது மூலிமா அதாவது காசோட வேல்யூ எவ்வளோ இங்கே அதிகமாக இருக்கும், ரியலைசபிள் வேல்யூ இந்த இடத்துல விற்றது கம்மியாக கூட இருக்கலாம். சரிங்களா, அப்போ விச்எவர் இஸ் லோயர் இஸ் பேஸ்ட் ஆன் தி அக்கௌண்டிங் பிரின்சிபல். ஸோ அந்த அக்கௌண்டிங் பிரின்சிபலில் எந்த அமௌண்ட் வந்து ரியலைசபிள் வேல்யூ கம்மியாக இருக்குல்ல, இதை தான் என்ன பண்ணுவாங்க, எது லோ லெவலில் எந்த வேல்யூ இருக்கோ அதை தான் நாங்கள் என்ட்ரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எந்த கான்செப்டில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எந்த கான்செப்டில் கண்ணு சொல்லியிருக்காங்க, கன்சர்வேட்டிசம். சரிங்களா, ஸோ கன்சர்வேட்டிசம் அப்படின்றது இந்த இடத்துல என்ன அப்படின்னா முன்னெச்சரிக்கை மரபு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்ம படிச்சிருக்கோமா, லாஸ்ட் ஒன் கன்சர்வேட்டிசம் முன்னெச்சரிக்கை மரபு அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ அந்த கான்செப்டில் என்ன பண்ணுறாங்க, எப்பவுமே ப்ராஃபிட் மோட்டிவோடு இருக்கக்கூடாது. சரிங்களா, லாஸும் நமக்கு வரும். ஸோ ஒரு பொருளோட வேல்யூ வந்து நீ 50,000 அதோட மதிப்பு 50,000 வருது அப்படின்னா, நீ விற்கிறது 40,000 இருந்தது அப்படின்னா உனக்கு எவ்வளோ லாஸு, 10,000 லாஸு. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், எது உனக்கு லாஸ், எந்த வேல்யூ எவ்வளோக்கு விற்றுருக்கியோ அந்த ஒரிஜினாலிட்டி தான் நீ என்ன பண்ணணும், என்ட்ரி பண்ணணும். ஸோ அதான் அது கன்சர்வேட்டிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் என்ன பார்த்தோம், முன்னெச்சரிக்கை மரபில் பார்த்தோம். சரிங்களா, அடுத்தது பாருங்கள், அடுத்து 5th ஒன், இன் இந்தியா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் இஷ்யூட் பை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவுக்கும் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை யார் இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம், தி இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு என்ன சொல்லுவோம், ஸோ அதோடைய ஷார்ட் ஃபார்ம் என்னது, ICAI. என்னதுன்னு, ICAI. சரிங்களா, இந்த நிறுவனம் தான் நமக்கு இந்தியாவில் வந்து ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதோட கொஷின் நல்லா புரியுதா கண்ணு, இன் இந்தியா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் இஷ்யூட் பை. ஸோ இந்தியாவோட கணக்கியல் தரநிலைகளை யார் வந்து வழங்கியிருக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ யார் நமக்கு கொடுக்குறாங்க, தி இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா. இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனம் தான் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுக்கு இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ 1 மார்க்லாம் புரியுதாக்கண்ணே. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்ஸ் வந்து 5 கொடுத்துருக்காங்க. தென் ஷார்ட் ஆன்சர் கொஷின்ஸ் வந்து 4 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ நம்ம இங்கே நான் ஒன்று என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கண்ணே, ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் நெட்டில் விசிட் ICAI ஆர்கனைசேஷன் ORG அப்படின்னு சொல்லி இந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் போங்க. ஸோ வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை, இந்தியாவோட அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை எப்படிலாம் இருக்குது அப்படின்றத நல்லா பண்ண முடியும், பார்க்கலாம். சரிங்களா, ஸோ இதை விட உங்களுக்கு வந்து இந்த செகண்ட் யூனிட் ஓவர்க்குன்னு நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம 3rd யூனிட் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ 11th ஃபர்ஸ்ட் யூனிட் முடிச்சாச்சு. அடுத்தது இப்போ நான் இந்த செகண்ட் யூனிட் முடிச்சாச்சு. 2 யூனிட் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த யூனிட் பார்க்கலாமா? சரியா, ஓகேம்மா, தேங்க்யூ.